சிவத்தை நினைந்திருப்பின் 9 அவத்தைகள் முடிவில் தானற்று சிவமாந்தன்மை எய்தல் சீவனுக்கு கூடும். யாதொரு தெய்வத்தை நினைந்து வழிபட்டாலும் சிவபெருமான் அங்கங்கு நின்று வழிபடுவார்க்கு நன்மையினை அருள் புரிவான். ஆராய்ச்சியால் அடைய முடியாத உண்மை பொருளை அனுபவத்தில் அடையும்படி செய்யவே இறைவன் உயிர்களுக்கு பூமியில் பிறப்பை அருள் காரணமாக அமைத்து வைத்தான். இந்த உண்மையை உணராதார் வினையில் பட்டு பிறவியை அடைந்து கொண்டே இருப்பர். செயல்களை கடமையாக எண்ணி உரிமை கொண்டாடாது செய்தால் அச்செயலால் வரும் பந்தம் இல்லை. மாயையின் பிடிப்பை நீங்கின உத்தமர்க்கு மாயையால் உண்டான உடம்பும் அதனை இயக்கும் மனமும் இல்லை. சாதனா பலம். தியானத்தினால் புருவ மத்தியை அடைந்து கபால வழியை திறந்து அதனுள் புகுந்து கோளை வந்து அடைக்கின்ற இடத்தில் அண்ணல் ஒளிகாட்டும் குறிப்பினில் கீழ் போதலின்றி அடைத்து அங்கு உண்டாகும் அக்கினி கலையை பிரகாசப்படுத்தும் முறையில் மனம் தாழ்வான மாயை வழி செல்லாது நிறுத்துவதே சாதனா பலமாகும். தீட்டு என்பது மலங்களால் ஆன அசுத்தமான உடலின் மீது பற்று கொண்டிருப்பதே ஆகும். தத்துவ ஞானத்தால் தன்னை உணர்ந்தவர்க்கு அசுத்தம் இல்லை. எல்லா தத்துவங்களையும் அளிக்கும் சிவனை வணங்குவார்க்கு அசுத்தம் இல்லை. மூலாக்கினியை தூண்டி ஒளிபெறச் செய்யும் அக்னி காரியம் செய்வார்க்கும் அசுத்தம் இல்லை. மேலான வேதத்தை உணர்ந்த ஞானியர்க்கும் அசுத்தம் இல்லை. உடல் பற்று இல்லாத அருநியமத்தருக்கு அசுத்தம் இல்லை. அறிவு உதயமாகும் இடம் புருவமத்தி எனும் கிழக்கு திசையாகும். இதுவே குணதிசை. அறிவு மறைகின்ற இடம் பிடரிக்கண் எனும் மேற்காகும். இதுவே குடதிசை. இவ்விரண்டுக்கும் இடையே பிரம்மரந்திரம் எனும் உச்சித்தொலை உள்ளது. அங்கு நாதம் உதிக்கும் அக்கினிகலை உள்ளது. அதில் சீவன் பொருந்திய போது சீவன் சிவனுடன் உறையும். விந்து சயம் பெற்று அக்கினியை பெருக்கி நிற்பார்க்கு பிடரிக்கண் விளங்கி பரிசுத்தம் உண்டாகும். வினையாளர் வினையின் காரணமும் விளைவும் அறிந்து நீக்கிக் கொள்ள அறியாதவராவர். பரகதி இல்லை என்பவர் இம்மை மர்மைகளில் துன்பம் அடைவார். மோட்ச நிந்தை செய்பவர் நன்னறி காட்டியும் காணாத மூடராவர். ஞானியரை நிந்தை செய்த தீவினையாளர் வலிய வினையில் பட்டு அழுந்திக் கிடப்பர். சீவன் பரமாய்ச் சிவமாதலே தத்துவமசி உண்மையாம். வேதாந்தத்தில் நீ அது ஆகிறாய் என்பதும் சித்தாந்தத்தில் நீ சிவம் ஆகிறாய் என்பதும் ஒன்றேயாம். வாய், நாசி, புருவ நடு, நெற்றி நடு, உச்சி ஆகியவற்றில் பிரணவம் விளங்கும். சுழுமுனையில் விளங்கும் நாதம் முதலாக சகல நிலையில் இந்த 5 இடங்களிலும் பிராணக்கலை பாய்ந்து சிவகதி அமையும். உலகியல் அறிவுடையோர் மூலாக்கினியால் வெதுப்பப்பட்டு காமக் கழிவினை செய்வதை மட்டும் அறிவார். ஆனால் தத்துவ ஞானிகள் சிரசின் மேலுள்ள
நீர் தடாகம் போன்ற ஒளியையும் அங்குள்ள ஒளியையும் காண்பர். சீவன் சுட்டி அறியும் சிற்றறிவு உடையது. சிவம் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள அகண்ட அறிவு. அகண்டத்தில் சென்றபோது சீவனது செயல் அடங்கும். அகண்டத்திலுள்ள சிவத்துடன் தம்மை ஒன்றுபடுத்தும் நெறி பிரணவோபாசனையாகும். பரம் அகண்ட சொரூபம். அது விளங்க இடையூறாக உள்ள ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களுமாகிய உபாதிகள். சிவ ஒளியில் மனம் பதிவுண்டபோது ஓட்டை குடம் நீரில் எளிதாக அமிழ்வது போன்று மேல் கீழ் நடு பக்கம் ஆகியவையின்றி பாய்கின்ற சிவ ஒளியில் சீவ ஒளி ஆழ்ந்துவிடும். இறைவன் ஆட்ட அவனது சங்கற்பத்தாலேயே உயிர்கள் இயங்குவதால் பூரண பொருளான இறைவனே அனைத்துக்கும் காரணம். இறைவனது பெருநிலையில் எல்லாம் விழுங்கப் பெறும். சிவன் அகிலத்தையும் உண்டு தான் மட்டும் இயல்பு கெடாமல் இருப்பான். பொய்ப்பொருளை அறிவதை விட்டு மெய்ப்பொருளை அறியத் தொடங்கினால் மெய்ப்பொருளாகலாம். தூல உடல் ஒளிமயமான உயிருடன் பிரிப்பின்றி ஒன்றுபடின் அது பரநிலையை அடைந்து சிவசக்தியுடன் ஒன்றுபடும். உடலாகிய சிறை நீக்கப்பட்ட பிறகு உடலில் இருந்த உயிர் சிவம் எங்கும் விளங்குவது போல விளங்கி பருப்பூதத்திலும் நுண்பூதத்திலும் கலந்து சிவ வியாபகத்தில் நிற்கும். ஆசைகளை கடிந்து சிவனே பிரான் என்று வழிபடில் கலக்கத்தை போக்கி அருளுவான். பொய்யான பிரபஞ்ச நோக்கில் செல்லுதலையும் புலன்வழி செல்லுதலையும் விட்டு சிரசில் பிராணன் மோதுதலை அடைந்து பகலிலும் இரவிலும் சிவத்தை உடலில் பொருந்தும்படி நினைத்திருப்பின் தலைவனான சிவனும் கபால வழியில் எதிர்பட்டு விளங்குவான். மனத்தினால் தனித்திருந்து தியானம் செய்யின் ஞான பூமியில் சிவத்தை காணலாம். வினையை கடிதலே தன்னுண்மையை உணர்ந்த ஞானியின் செயலாகும். பிராணனையும் சுழுமுனையையும் பற்றி பேசியும் பேசுவதோடு அவற்றை நெறிப்படுத்தும் முறையை அறிந்து பிறர்க்கு எடுத்துரைத்தும் ஒரு பயனையும் அடைய முடியாது. பொருள் மேல் செல்லும் ஆசையையும் மக்கள் மேல் செல்லும் பாசத்தையும் நீக்குங்கள். அவ்வாறு நீக்கின பிறகு ஈஸ்வரன் இருக்கும் இடம் எளிதாக உணரப்படும். ஊசி தொலையில் பாம்பு அடைப்போம் என்றார் ஒரு பெரியவர். ஊசி என்பது சுழுமுனை, பாம்பு என்பது குண்டலினி, வாசி என்பது பிரம்மரந்திரம் நோக்கிச் செல்லும் பிராணனுக்கு பெயர். கீழ்முகமாகச் செல்லும் அபானனது கதியை மாற்றி பிராணனுடன் சேர்த்து மேல் நோக்கச் செய்வோம் என்பதே ஊசி தொலையில் பாம்பு அடைப்போம் என்பதன் பொருள். வாசி முதலியவை விட்டு பேசுவதை விட்டு ஆசை விட்டவரது உள்ளத்தில் இறைவன் எழுந்தருளி முத்தி அருளுவான். ஆசை அறுப்பதே இன்பம் பெறுவதற்குரிய வழியாகும். ஆசையை விட்டு உண்மை ஞானத்தை தொடர்தலே தம்மை உணர்தலாம். ஆசையை விட்டவர்க்கே இறைவன் ஆனந்தம் அளிக்கிறான். சீவன் தனது உண்மைச் சொரூபம் ஒளிமயம் என்று உணர்ந்து நிற்கில் அறிவுடன் கூடிய சித்தியும் முத்தியும் பொருந்தும். சீவன் பெண்ணாசையை விட்டு நிற்கில் அட்டமா சித்தி பேறுகள் கிட்டும்.
சீவன் தனது தேகத்தை நழுவவிட்டால் சிவத்தின் அருள் நின்று பின் சிவத்தை சார்ந்து விடுவார். அன்பே சிவம் என்றறிக, அன்பே சிவம் என்றறிக. சிவனாக ஆக வேண்டிய சீவன் அறியாமையால் உலகமயமாய் பிறப்பில் பட்டு அழுந்தும். சிவனாக ஆக வேண்டிய சீவன் அறியாமையால் உலகமயமாய் பிறப்பில் பட்டு அழுந்தும். அறிவுடையோர் பிறவியை விரும்ப மாட்டார். சுழுமுனையில் பொருந்தி மேல் செல்லவே விரும்புவார். இறைவனை நினைந்திருத்தலே மெய்யான தவம் என்றுணர்வோர் மெய்ஞானிகளாவார். இறைவனை நினைந்திருத்தலே மெய்யான தவம் என்றுணர்வோர் மெய்ஞானிகளாவார். மனமானது கண்ட பொருளில் சென்றால் உலகம் தவிர்க்க முடியாததாய் நிலையான பொருள் போல் தோன்றுகிறது. மனம் சிவமாகிய அகண்ட பொருளில் குவிந்தால் நிலையானவை போல் காணப்பட்ட உலகம் காணாதொழிகிறது. நிராதார தீட்சை முறை. சிரசிலும் சிரசின் மேலும் உணர்வை எழச் செய்தல் ஒரு முறை. மூலாதாரத்துக்கு உணர்வை கொண்டு செல்லுதல் இன்னொரு முறை. பிரம்மப்புலையில் உள்ள சகஸ்ரதலத்தை மலரச் செய்தல் இன்னொரு முறை. இவ்வாறு செய்யின் மனமண்டலத்திலும் தேகத்திலும் உணர்வு சென்று மீள்வது இயல்பாகிவிடும். சீவபோதம் கெட்டு மனம் அழிந்த நிலையில் சிவம் வந்து பொருந்தும். சீவபோதம் கெட்டு மனம் அழிந்த நிலையில் சிவம் வந்து பொருந்தும். மணாளனது விருப்பத்தையே தன் விருப்பமாக கொண்டு வாழும் பெண்ணை போன்று சிவத்தை விரும்பும் சீவனது விருப்பத்தையே தன் விருப்பமாக கொண்டு சீவரிடம் சிவன் வாழ்கிறான். தன்னை உடலாக பார்க்கும் மனிதர்கள் கடவுளையும் விக்கிரகத்தில் தான் பார்ப்பார்கள். தான் உடலல்ல, ஒளிமயமான ஆன்மா என்று உணர்ந்தவர்களால் மட்டுமே தவநிலையில் ஒளிமயமான இறைவனை காண இயலும். சிவத்தை பொருந்துவதற்கே என் சிரசை பெற்றேன். சிவத்தை பொருந்துவதற்கே என் சிரசை பெற்றேன். குரு சொரூபமாக விளங்கும் ஒளியை கண்டவர் நைவேத்தியம், ஹோமம், வேத மந்திரம் போன்றவற்றை எல்லாம் விட்டு இறைவனது திருவடியை பொருந்தி நிற்பர். குரு சொரூபமாக விளங்கும் ஒளியை கண்டவர் நைவேத்தியம், ஹோமம், வேத மந்திரம் போன்றவற்றை எல்லாம் விட்டு இறைவனது திருவடியை பொருந்தி நிற்பர். ஆன்மா பிரகாசமுடையது. ஆனால் பண்டைய தொடர்பு காரணமாக அசுத்த மாயை சுத்த மாயையின் செயலால் ஐங்கோசத் திரைகளால் மறைப்புண்டுள்ளது. இவ்வைங்கோசத் திரைகளை அகற்றி காண்பவரே உண்மையான பிரணவ யோகியராவர். பாசத்தை குறைப்பதும் அருளை பெறுவதும் சிவத்தை அடைவதற்குரிய வழியாம். புருவ மத்தியில் ஆஞ்ஞையில் விளங்கும் சக்தியே பந்தங்களை அகற்றுபவள். எனவே ஆஞ்சையிலேயே தியானத்தை தொடங்குவாயாக. புருவ மத்தியில் ஆக்ஞையில் விளங்கும் சக்தியே பந்தங்களை அகற்றுபவள். எனவே ஆக்ஞையிலேயே